Taste the Daily. பழைய 20 ரூபாய் நோட்டில் முன்னாள் கவர்னர்கள் கையெழுத்து மாற்றப்பட்டு புதிய 20 ரூபாய் நோட்டு விரைவில் வெளியிடப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நாட்டில் தற்போது மகாத்மா காந்தி படத்துடன் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த புதிய 20 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளன. ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த சக்தி காந்ததாஸ் பதவிக்காலம் முடிந்த நிலையில் தற்போது சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது கையெழுத்திடப்பட்ட புதிய 20 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்படும் எனவும் வேறெந்த மாற்றங்களும் இருக்காது என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. புதிய 20 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டாலும் தற்போது புழக்கத்தில் உள்ள அனைத்து 20 ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடி ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய 20 ரூபாய் நோட்டில் முன்னாள் கவர்னர்கள் ரகுராம் ராஜன், உர்ஜித் பட்டேல் ஆகியோர் கையெழுத்திட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரோ ஏவிய 101வது ராக்கெட்டான PSLV C-61 ராக்கெட் திட்டம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தோல்வியடைந்தது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து PSLV C-61 என்ற ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. இந்த ராக்கெட்டில் 1696.24 கிலோ எடை கொண்ட EOS-09 என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் விவசாயம், கடல் வளம், வெள்ள கண்காணிப்பு, கடலோர பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்பட இருந்தது. இது பூமியில் எந்த ஒரு இடத்தையும் அனைத்து காலநிலைகளையும் துல்லியமாக படம் பிடிக்கும் கேமரா கொண்ட செயற்கைக்கோளாகும். PSLV C-61 ராக்கெட் ஏவப்பட்டு 2 கட்டங்கள் வெற்றியடைந்த நிலையில் 3வது கட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் ராக்கெட் அதன் இலக்கை அடையாமல் தோல்வியடைந்தது. இது குறித்து முழுமையாக ஆய்வு மற்றும் விசாரணையை மேற்கொண்டு மீண்டு வருவோம் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார்.